2023 ஆண்டிலிருந்து இந்த விலைமனு எந்த ஒரு செல்லுபடியாகும் விலைமனு கோரலுமின்றி கடந்த அரசாங்கம் ஊழல் நிறைந்த அமைச்சரவை அங்கீகாரம் மூலம் எவ்வித தகுதியும் இல்லாத ஒரே ஒரு விநியோகத்திற்கு மிகவும் மோசடியான முறையில் இந்த விநியோகத்தை வழங்கியிருந்தது. இதனை முதன்முறையாக முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் இன்று சபையில் இல்லை. அவருக்கு நெருக்கமான கடந்த ஆட்சியுடன் உறவுமுறை தொடர்புள்ள ஒரு நிறுவனமே அமைச்சரவை அங்கீகாரம் மூலம் முன்னதாக விநியோகம் செய்தது. அங்கு எந்த விலைமனுவும் இருக்கவில்லை. ஒரு விலைமனு கோரப்படும் போது அந்த விலைமனுவை பார்த்துவிட்டு அதனை விட சற்று குறைந்த விலையை முன்வைத்து அமைச்சரவை பத்திரம் மூலம் அவர்கள் பொருட்களை விநியோகித்தனர். அவர்கள் வேறு எந்த நாட்டிற்கும் விநியோகம் செய்திருக்கவில்லை. அவர்களுக்கு அடிப்படை தகைமைகள் கூட இருக்கவில்லை. வேறொரு நிறுவனத்தின் நிதி மற்றும் விநியோக தகைமைகளை காட்டியே அவர்கள் அமைச்சரவை மூலம் விநியோகத்தை பெற்றுக் கொண்டனர். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது குறித்து மிகவும் துடித்தார். ஏனெனில் அவர்களுக்கு வலி ஏற்பட்டுள்ளது. அவர்களின் விநியோக வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளது. விலைமனு இன்றி உள்நுழைவதற்கு அவர்கள் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டனர். அமைச்சரவை பத்திரங்களை தேடி எமக்கு அனுப்பி அதனை அங்கீகரிக்குமாறு கோரினர். அவை எம்மிடம் உள்ளன. ஆனால் காலம் சரியாக கடந்த பிறகு இறுதியில் அவர் ஏழை விலை அடிப்படையில் தோற்று போனார். இது முற்றிலும் போட்டித்தன்மை வாய்ந்தது. நாம் எந்த ஒரு அரசியல் தலையீட்டையும் செய்யவில்லை. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தலையிடவில்லை. அந்த விநியோகத்தர்களில் எவரையும் நான் பார்த்ததும் இல்லை, சந்தித்ததும் இல்லை. அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தகைமைகளை உருவாக்கி கொடுத்ததும் இல்லை. எனவே அதன் மூலம் பாதிப்பை சந்தித்தவர்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் ஒரே வரிசையில் நிற்பது குறித்து சற்று அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிலக்கரி விநியோக விலைமனுவின் பிரச்சினைகள் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் பதிலளித்தார். 900 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்திற்கு ஒரு நாளைக்கு 2500 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படுகிறது. வருடாந்தம் 1.5 முதல் 1.7 மில்லியன் மெட்ரிக் டன் வரையில் பயன்படுத்தப்படுகிறது. மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பருவகால காற்று காரணமாக கப்பல்களிலிருந்து இறக்க முடியாது என்பதால் அடுத்த ஆண்டுக்கான கொள்வனவு கட்டளை பொதுவாக ஏப்ரல் மாதத்திலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த நடைமுறையிலிருந்து விலகி அரசாங்கம் இந்த விலைமனுவை ஆகஸ்ட் மாதத்திலேயே கோருகிறது. விலைமனுவுக்காக வழங்க வேண்டிய கால அவகாசம் 21 நாட்கள் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக ஒரு விலைமனுவுக்கு 41 நாட்கள் வழங்கப்பட வேண்டும். யாருடைய அனுமதியின் கீழ் இது 21 நாட்களாக குறைக்கப்பட்டது என்று நான் கேட்க விரும்புகின்றேன். கொள்முதல் கால அவகாசம் 21 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்கின்றேன். இது தேசிய பெருகை ஆணைக்குழுவின் இணக்கத்துடன் உயர்மட்ட பெருகை குழுவின் அனுமதியை பெற்று பின்னரே 21 நாட்களாக குறைக்கப்பட்டது. இதற்குரிய தேசிய பெருகை ஆணைக்குழுவின் இணக்க கடிதம் மற்றும் உயர்மட்ட பெருகை குழுவின் அனுமதி ஆவணங்களை சபையில் சமர்ப்பிக்கின்றேன். மேலும் விலைமனுதாரர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு மேலும் 7 நாட்கள் நீடிக்கப்பட்டது. அதன்படி விலைமனுக்களை சமர்ப்பிக்க மொத்தம் 28 நாட்கள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் வரை நாம் இறக்குமதி செய்த நிலக்கரி கையிருப்பு பிப்ரவரி இறுதி வரை உள்ளது. ஒரு அலகிற்கு மாதத்திற்கு 2500 மெட்ரிக் டன் தேவைப்படும். 3 அலகுகளையும் முழு கொள்ளளவில் பயன்படுத்தினால் மாதத்திற்கு 7500 மெட்ரிக் டன் தேவைப்படும். கடந்த நாட்களில் ஒரு அலகு மாத்திரமே இயங்கியது. நேற்றைய தினமே 3 அலகுகளும் இயங்க ஆரம்பித்தன. எனவே தற்போதுள்ள கையிருப்பை கொண்டு ஜூன் மாதம் வரை எவ்வித ஆபத்துமின்றி முகாமைத்துவம் செய்ய முடியும். வழமையாக 1 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கு மேல் விநியோகித்தவர்களே பதிவு செய்யப்பட்டனர். ஆனால் இம்முறை அது 1,00,000 மெட்ரிக் டன் வரையில் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த தளர்வு அல்லது மாற்றத்திற்கு அனுமதி கிடைத்தது எப்படி? இந்த விலைமனுவில் முன்வைக்கப்பட்ட மொத்த விலைகளின் எண்ணிக்கை எத்தனை? விலைமனுக்கள் தொடர்பிலான ஆய்வு அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? அரசாங்கம் தெரிவு செய்துள்ள விநியோகஸ்தருக்கு நுரைச்சோலை போன்ற பாரிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்பில் முன் விநியோக அனுபவம் காணப்படுகிறதா? 2023 ஆண்டுக்கு முன்னைய விலைமனுக்களில் இருந்த அதே விடயங்களே இந்த 2025 விலைமனுவிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எவையும் திருத்தப்படவில்லை. முக்கிய தகுதியாக நிதி தகுதியே காணப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 150 மில்லியன் அமெரிக்க டாலர் வருடாந்த வருமானம் இருப்பது கருத்தில் கொள்ளப்படும். அரசாங்கம் இம்முறை இந்த நிபந்தனைகளில் எவ்வித மாற்றங்களையோ தளர்வையோ அல்லது நீக்கத்தையோ செய்யவில்லை. இந்த பெருகை நடவடிக்கைக்காக 10 ஏலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த ஏல மதிப்பீட்டு அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க முடியும். நிலக்கரி விநியோக வரலாற்றிலேயே அதிகளவிலான போட்டியாளர்கள் பங்கேற்ற பெருகை நடவடிக்கை இதுவாகும். 1 கிலோகிராமுக்கு 5900 கிலோ கேலரி மட்டத்திலான 1 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரியை வர்த்தகம் செய்த நிறுவனங்களுக்கு மாத்திரமே இதற்கு முன்னர் நிலக்கரி இறக்குமதி செய்யும் நடைமுறைக்கு விண்ணப்பிக்க முடிந்தது. இந்த நிபந்தனை எவ்வாறு மீறப்பட்டது என்று
நாம் கேட்க விரும்புகின்றோம். இந்த விலைமனுவுக்கு அமைய நிலக்கரியின் தேரிய கேலரி பெருமானம் NCV 5900 இருக்க வேண்டும். அதாவது 1 கிலோகிராமுக்கு 5900 கிலோ கேலரி இருக்க வேண்டும் என்பது உண்மையா? தற்போது இவை பொருந்தாது என்பதற்கான அறிக்கைகளின் பிரதிகள் எமக்கு கிடைத்துள்ளன. ஆய்வு அறிக்கைகள் கிடைப்பதற்கு முன்னரே நிலக்கரி கொதிகலன்களில் இடப்பட்டதா? தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக ஒரு கொதிகலனில் ஒரு மணித்தியாலத்திற்கு எரிக்கப்படும் நிலக்கரியின் அளவு 107 மெட்ரிக் டன்னிலிருந்து 120 மெட்ரிக் டன் வரை அதிகரித்துள்ளதை அமைச்சர் ஏற்றுக்கொள்கின்றாரா? அந்த அதிகரிப்பின் ஊடாக நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் 10 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக 1000 கோடிக்கும் அதிக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதை அமைச்சர் ஏற்றுக்கொள்கின்றாரா? කියන වාර්තාවල පිටපත් අපිට ලැබිලා තිබෙනවා. පරීක්ෂණ වාර්තා ලැබීමට පෙර ගල්ලංගුරු බොයිලර් වලට ඇතුළත් කිරීමක් සිදු වෙලා තිබෙනවා. net calorific value අගය 5900 විය යුතු බව සත්‍ය නොවේ. සාමාන්‍යයෙන් අනුගත පිරිවෙතරන් අතර ගල්ලංගුරු தேரிய கேலரி பெருமானம் 5900 இருக்க வேண்டும் என்பது உண்மையல்ல. பொதுவாக ஏனைய விவரக்குறிப்புகளின்படி நிலக்கரியின் மொத்த கேலரி பெருமானம் 5900 தொடக்கம் 6150 அல்லது அதற்கு மேல் உள்ள நிலக்கரியையே விநியோகத்தர்கள் வழங்க வேண்டும். ஒருவேளை அந்த பெருமானங்களில் மாற்றம் ஏற்பட்டால் அபராதம் அறவிடப்படும். பெருகை ஒப்பந்தத்திற்கு அமைய ஏற்றும் துறைமுக ஆய்வு அறிக்கையின் பிரகாரம் உரிய தரத்தில் நிலக்கரி கிடைத்துள்ளது. இறக்கப்படுகின்ற துறைமுக அறிக்கையின்படி முதல் கப்பல் தொகுதியின் மொத்த கேலரிஃபிக் பெருமானம் 5520 ஆகும். சுயாதீன தர ஆய்வு அறிக்கை எமக்கு கிடைத்துள்ளது. அதனை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த நிலக்கரி விநியோக ஒப்பந்தத்தின் பிரகாரம் அபராதம் 2 மடங்குகளாக அறவிடப்படும். அதற்காக சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அறவிடப்படும். 2,749,749.93 டாலர் அறவிடப்படும். நாம் 80% செலுத்தியிருந்தாலும் 20% மீதமுள்ளது. அத்துடன் முழுமையான 1.5 மில்லியன் தொன் தொகுதிக்குரிய 10% செயலாற்றுகை பிணைமுறி எங்களிடம் உள்ளது. அதனால் பணத்தை அறவிடுவதில் சிக்கல் இல்லை, சட்ட இயலுமையும் உள்ளது. 2வது கப்பல் தொகுதியின் அறிக்கையின்படி அதன் பெருமானம் 6017 ஆகும். அது உரிய வரம்பிற்குள் உள்ளது. 3வது கப்பல் தற்போது இறக்கப்பட்டு வருகிறது. ஏற்றும் துறைமுக அறிக்கையின்படி ஆபத்து இல்லாததால் அவை கொதிகலன்களில் இடப்பட்டுள்ளன. வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை மாதிரிகள் இலங்கையிலிருந்து முறையாக கண்காணிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளன. ලංකාවේ ඉඳලා හරියට ට්‍රැක් කරලා හරියට සීල් කරලා යවපු එකම අවස්ථාව.